ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் பூலியன் அல்ஜிப்ராவோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் இருக்க தியரம்ஸ், ஃபார்முலாஸ், ஐடென்டிட்டிஸ்னு எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பூலியன் அல்ஜிப்ராவோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பூலியன் அல்ஜிப்ராவில் வேரியபிள்ஸ்க்கு ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கு. ஒன்று 0, இன்னொன்று 1. இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ இன்னொன்று பூலியன் லிட்ரல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பூலியன் லிட்ரல்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு, தென் அதோட காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏனா அதை நம்ம இங்க ஏக்கு மேல ஒரு கோடு போட்டா ஏ பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி டேஷ் போட்டிருந்தாலும் அதை நம்ம ஏ பார் அப்படிதான் சொல்லுவோம். இதுவே நம்ம பி பார் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம மேல கோடு போட்டாலும் சரி, ரைட் சைட்ல ஒரு டேஷ் மாதிரி போட்டாலும் சரி, இது எல்லாத்தையும் நம்ம பார்னு சொல்லுவோம். அப்படி இருந்தாலே நம்ம 0னா 1, 1னா 0 அப்படின்னு தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் பேசிக் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். 3 பேசிக் ஆப்ரேட்டர் இருக்கு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் அண்டுல நார்மல் மல்டிபிகேஷன் தான். y ஈக்குவல் டு a டாட் b, அதாவது மல்டிபிகேஷன் தான் சொல்றாங்க. 0 0ன்னு 2 இன்புட் இருக்கு. இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்க ஏபி தான் இன்புட், ஒய்னா அவுட்புட். இந்த இன்புட்டை தான் நம்ம வேற வேல்யூ வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். இது என்ன 0 0 0 1 அப்படின்னா எல்லா காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டையும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா 0 போட்டுக்கணும், இன்னொரு 0, தென் 1 1. அதே மாதிரி இப்போ மாத்தி போட்டுக்கணும், 0 1 0 1. இப்படி டெஸ்ட் பண்ணும் போது மல்டிப்ளை பண்ண வேல்யூ தான் 0. 0 0 மல்டிப்ளை பண்ணா 0 வரும், 0 1 மல்டிப்ளை பண்ணா 0, 1 0 மல்டிப்ளை பண்ணா 0, 1 1 மல்டிப்ளை பண்ணா 1. இதே மாதிரி ஆர். இந்த பேசிக் பூலியன் ஆபரேட்டர்ஸ் பத்தி பின்னாடி தெளிவா பார்க்கலாம். அடுத்து பூலியன் ஃபங்க்ஷன். ஒரு பூலியன் ஃபங்க்ஷன்னா ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எதை பேஸ் பண்ணினா அதோட இன்புட்ஸை பேஸ் பண்ணி. இங்க f of a, bன்னு இருக்குல்ல, இதுதான் பூலியன் ஃபங்க்ஷன். இங்க கொடுத்துருக்க a b வச்சு உள்ளார ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இதுதான் நம்ம பூலியன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த பூலியன் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ட்ரூத் டேபிள் அண்ட் லாஜிக் கேட் இதெல்லாமே எழுதுவோம். இதை தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நாம பூலியன் லாஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். நார்மல் அல்ஜிப்ரால சில ஐடென்டிட்டிஸ்லாம் இருக்கும், பட் அது இங்க எதுவுமே ஃபாலோ ஆகாது. சிலது தான் ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு புதுசா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி லா. இந்த ஐடென்டிட்டி லால பாத்தீங்கன்னா a பிளஸ் 0 போட்டா ஏ தான் வரும். அதே மாதிரி a டாட் 1 போட்டா ஏ தான் வரும். இந்த ஏனா என்ன அப்படின்னா, நீங்க எதுவும் அசியூம் பண்ணிக்கலாம். நீங்க 0 அசியூம் பண்ணிக்கலாம், 1 அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏல நான் 0 போடுறேன், 0 பிளஸ் 0 என்ன வரணும்? 0 தான் வரும். அப்ப அந்த ஏவோட வேல்யூ தான் அப்படியே வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் இங்க 1 போட்டு பார்க்கறேன். இங்க 1 போட்டா 1 பிளஸ் 0 1. அதாவது இங்க ஏ வேல்யூல என்ன இருக்கோ அதுதான் எனக்கு அவுட்புட்ல அப்படியே வருது. இதே மாதிரி மல்டிபிளிகேஷனை பார்த்தோம் அப்படின்னா a டாட் 1 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 0 போட்டா அப்படின்னா a டாட் 0 0 ஆயிரும். சோ இப்போ இந்த இடத்துல நீங்க அதே மாதிரி மென்ஷன் பண்ணி பாருங்க. 0 into 1 என்ன வரும்? 0 வரும். அதுதான் இந்த a ஓட வேல்யூ. தென் 1 into 1 என்ன வரும்? 1 வரும். அதுதான் இந்த a ஓட வேல்யூ. இப்போ புரியுதா இந்த லாஸ்ல என்ன அப்படின்னு? ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்றேன். இந்த ஏனை நீங்க 0 and 1 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றது தான் இந்த லாஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஆர் ஆப்ரேட்டர், இந்த அண்ட் ஆப்ரேட்டர் நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்டுனா மல்டிபிகேஷன், ஆர்னா அடிஷன். முக்கியமா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர் ஆப்ரேட்டர்ல 1 + 1 2 எழுதக்கூடாது, 1 + 1 1 தான். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியா இந்த சாப்டர்ல எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நல் ஆர் டாமினன்ஸ் லா அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்க a + 1 போடுறாங்க, அப்பயும் அதோட வேல்யூ அந்த இடத்துல 1 போட்டா 1 வரும். பிகாஸ் இந்த இடத்துல 0 போடுறேன்னு வைங்களேன், ஏவோட வேல்யூல 0 இருக்குன்னா 0 + 1 1 வரும். 1 + 1 என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ அது வந்துருச்சா? இதுதான் நம்ம நல் ஆர் டாமினன்ஸ் லான்னு சொல்றாங்க. அதே மாதிரி மல்டிபிளிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா எனிதிங் மல்டிப்ளை பை 0 0 தான் வரும். அதனால தான் கொடுத்துருங்க. இங்க ஏல 0 போட்டாலும் 0 தான், 1 போட்டாலும் 0 தான். இதுதான் இதோட ப்ரூஃப். ஓகேங்களா? தென் ஐடெம்பொடென்ட் லா. இந்த லால பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூவும் சேம் வேல்யூ கூட அடிஷன் பண்ணனா அதே வேல்யூ தான் வரும். இங்க நம்ம 0 போட்டா இங்கேயும் 0 தான். இப்போ 0 + 0 0. அதே மாதிரி இங்க தான் 0 போட்டா 0 டாட் 0 0. அதே மாதிரி நீங்க 1 எப்படி சொல்லிட்டு 4 காம்பினேஷன் என்ன அப்ளை பண்ணி பார்த்தாலும் இதான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ காம்ப்ளிமெண்ட் லா. ரொம்ப முக்கியமான லா அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட் லா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ a பிளஸ் a பாரோட வேல்யூ 1. எதனாலனா இந்த a ஓட வேல்யூ 0 போடுங்களேன், இங்க 0 போடுறீங்க. அப்போ a பார்னா என்ன? அதோட காம்ப்ளிமெண்ட் 0வை 1 மாத்தோம். அப்ப இங்க 0 + 1 ஓட வேல்யூ என்ன வருது? 1 வருது. அதே மாதிரி இப்போ a ஓட வேல்யூ 1 எடுத்துக்கோங்க. 1 இருக்கு, பிளஸ் 1 ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 0. அப்போ 1 + 0 1 வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணாலும் இந்த 1 தான் வருது. தென் a டாட் a பார். அதே மாதிரி எது கூட 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 வந்துடும். அதனால ஒரு விஷயத்துல நம்ம 1 போட்டாலும் இன்னொரு விஷயத்துல 0 ஆயிரும்.
அதனால இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இன்வல்யூஷன் லா. இன்வல்யூஷன் லா பொறுத்த வரைக்கும் ஏ பார் இருக்கு, அதுக்கு மேல நம்ம இன்னொரு பார் போட்டோம் அப்படின்னா அது ஏவா மாறிடும். ஓகேங்களா, ஒரு 0 இருக்கு, அந்த 0 இந்த ஒரு பார் போட்டா 1 ஆயிரும், திருப்பி ஒரு பார் போட்டா 0வா ஆயிரும். அதுதான் இந்த இன்வல்யூஷன் லா வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் லா. இந்த கம்யூட்டேட்டிவ் லா வந்துட்டு a பிளஸ் பி ஒரு வேல்யூ போட்டா b பிளஸ் ஏன்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா நீங்க இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாலே இதோட ஆன்சர் என்ன வரும்னா 0 தான் வரும். ஜஸ்ட் நீங்க 2 இன்புட்டை வச்சு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு இன்புட் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த 5 நீங்க பார்த்தாலே போதும். கீழே இருக்கிறதுலாம் ஜஸ்ட் இந்த லாஸ் தான், கம்யூட்டேட்டிவ் லா வந்து நீங்க அல்ஜிப்ராலாம் பண்ணிருப்பீங்களா, 2 வேல்யூ ஆட் பண்ணலாம், தலைக்கே ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். அதே மாதிரி தான். அது மாதிரி அசோசியேட்டிவ் லானா பின்னாடி இருக்க 2 வேல்யூ பிராக்கெட் போட்டு முன்னாடி இருக்க 2 வேல்யூ ஆட் பண்ணி என்ன பண்ணாலும் இந்த இடத்துல அடிஷன்றப்போ அப்படிதான் வரும். மல்டிபிளிகேஷன் அப்படிதான், a இன்டு b மல்டிப்ளை பண்ணாலும் b இன்டு a மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். பிராக்கெட் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் இதே மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஓகேங்களா. தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எதனால அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, a இன்டு b பிளஸ் c ஓட வேல்யூ வந்து நம்ம ab பிளஸ் ac அப்படின்னு எழுதுறோம். இதை தான் நீங்க வந்து முக்கியமா பார்க்கணும். இதுக்கு மேல இருக்கிறது நீங்க ஆல்ரெடி அல்ஜிப்ரால யூஸ் பண்றது தான் ab பிளஸ் ac அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பாருங்க, a பிளஸ் bc அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம a பிளஸ் b இன்டு a பிளஸ் c அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 இன்புட்ஸ் எடுத்துக்கோங்க, 0 0 0 அப்படின்னு. அது நீங்க ஒவ்வொருத்தையும் லெஃப்ட் சைட்ல அப்ளை பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 0 இருக்கு, இந்த இடத்துலயும் 0 0 இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணா இங்க 0 தான் இருக்கும். அதே மாதிரி a பிளஸ் b ஆட் பண்ணாலும் 0 தான், a பிளஸ் c ஆட் பண்ணாலும் 0 தான். அந்த மாதிரி நீங்க 3 இன்புட்ல 0s and 1s என்ன மாத்தி லெஃப்ட் சைட்ல அப்ளை பண்ணாலும் ரைட் சைட்லயும் அதே சேமா தான் வரும். தென் முக்கியமா இந்த அப்சர்ப்ஷன் லா, இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எதனால அப்படின்னா இப்ப பாருங்க, a பிளஸ் abன்னு இருக்கு. இப்போ ஏவை இந்த இடத்துல காமனா வெளியே எடுத்துட்டோன்னு வைங்களேன், 1 பிளஸ் b அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த 1 பிளஸ் b இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், இதோட ஃபார்முலால மேல இந்த நல் ஆர் டாமினன்ஸ்ல அப்படி 1 பிளஸ் b வந்து 1 எழுதலாம். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், a மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு ஃபார்முலா a இன்டூ a பிளஸ் b இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெறும் a அப்படின்னு எழுதலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேல யூஸ் பண்ற 5 லா மட்டும் நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுலாம் அந்த அளவு யூஸ் ஆகாது. பட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இந்த அப்சர்ப்ஷன் லா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க, போக போக யூஸ் பண்றப்போ உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். தென் ஃபண்டமெண்டல் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. ஒரு 6 முக்கியமான பாஸ்டுலேட் இருக்கு. எல்லா ஆபரேஷனுமே எய்தர் 1ஆ இருக்கலாம் இல்லைன்னா 0வா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல ஜஸ்ட் வந்துட்டு நம்பர் 0 பிளஸ் 1 1 பிளஸ் 0ன்னு எழுதியிருக்காங்க. தென் 2 கம்யூட்டேட்டிவ் லா இதுக்கு முன்னாடி பார்த்தது இருக்கு. தென் டிஸ்ட்ரிபியூட்டட் லானா இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பார்த்தது தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்கிறது ஜஸ்ட் இங்க இருக்கு, 4th ஒன் பாஸ்டுலேட் லாவா கொடுத்துருக்காங்க. தென் அந்த காம்ப்ளிமெண்ட் லா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த காம்ப்ளிமெண்ட்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. தென் அசோசியேட்டிவ் லா பிராக்கெட் மாத்தி போட்டோம்ல அதெல்லாம் இருக்கு. ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் இந்த சாப்டர்ல நீங்க எந்த கொஸ்டினை வேணா உங்களால சால்வ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ண போறது இந்த 9 லா தான். முக்கியமா ஃபர்ஸ்ட் 5 லா அண்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த தியரம்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த அதே தான் திரும்ப கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா இது ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு 2த்துக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 4 பாஸ்டுலேட் இருக்கு. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே நம்ம ஆர் ஆப்ரேட்டர் மட்டும் தான் பார்த்திருப்போம். பட் அதுக்கே அண்ட் ஆப்ரேட்டருக்கும் அதே மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. இந்த பாஸ்டுலேட்டிவ் அசோசியேட்டிவ் லாலாம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க வந்து மல்டிபிளிகேஷன் போட்டுக்கலாம். அதுதான் சிம்பிள் ஐடியா. அதே மாதிரி நீங்க 6 தியரம் இருக்கு, ஐடம்போடன்ட், ஐடென்டிட்டி, இன்வல்யூஷன், அப்சார்ப்ஷன், காம்ப்ளிமெண்ட், கான்சென்சஸ்னு சொல்லிட்டு. இந்த தியரம் எல்லாமே வந்துட்டு சில டைம் ப்ரூஃபும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஜஸ்ட் இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. a பிளஸ் ஏனா a வரும், a டாட் ஏனா a வரும் அப்படின்ட்டு இந்த தியரம் எல்லாமே உங்களுக்கு நீங்க ஒரு வேளை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்க எதுவும் மெமரைஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்களோ அங்கே நீங்க 0 1 அப்ளை பண்ணி நீங்களே ஃபார்முலாஸ் வந்துட்டு ரைட் பண்ணலாம். பட் இந்த ஒரே ஒரு இமேஜ்ல உங்களுக்கு ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு எல்லா தியரம்ஸ் அண்ட் பாஸ்டுலேட்டுமே ஒரே ஸ்லைட்ல இருக்கு. ஸோ இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தென் பிரின்சிபல் ஆஃப் டியூவாலிட்டி. பூலியன் அல்ஜிப்ரால ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் டியூவாலிட்டி. டியூவாலிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலிட் பூலியன் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அதோட டியூவல் எக்ஸ்பிரஷனும் வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த டியூவல் எக்ஸ்பிரஷனை மாத்துறதுக்கு நம்ம ஒரு 3 விஷயத்த பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது அண்டா மாத்திடணும். அண்டு இருந்துச்சுன்னா ஆறா மாத்தணும். இதை ஒண்ணு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது மாதிரி 0 இருந்துச்சுன்னா 1ஆ மாத்திருங்க, 1 இருந்துச்சுன்னா 0 மாத்திருங்க. இந்த மாதிரி 3 விஷயத்த மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, ஒரு a பிளஸ் பிசி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஆறெல்லாம் அண்டா மாத்தணும், அண்டெல்லாம் ஆறா மாத்தணும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல பாருங்க,
ஆரை அண்டா மாத்திட்டேன். இப்போ ஏ பிளஸ் இருக்கு, அந்த பிளஸ் வந்து டாட்டா மாத்திட்டேன். இங்க பி இன்டூ சி இருக்கு, இங்க ஒரு டாட் இருக்கு, அந்த டாட்டை வந்து நான் என்ன பண்றேன், பிளஸ்ஸா மாத்திடுறேன். அதுதான் நீங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் அதோட டியூவல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதோட டியூவாலிட்டி எக்ஸ்பிரஷனும் ட்ரூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க. இது வந்துட்டு ஏ பிசி இருக்கா, இங்க அந்த பிசிக்கான அண்டு கேட் போட்டிருக்கேன், ஓகேங்களா. தென் இது வந்து ஆர் கேட். இப்போ ஏ பிளஸ் பிசினாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் பி பிளஸ் சியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏ கூட மல்டிப்ளை பண்ணாலும் சேம் எக்ஸ்பிரஷன் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் டியூவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கான்செப்ட். அதுக்கப்புறம் டி மார்கன்ஸ் தியரம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னா இந்த டி மார்கன்ஸ் தியரம் தான். இதுல உங்களுக்கு 3 மார்க் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு, அது மாதிரி பேசிக் சம்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. டி மார்கன்ஸ் தியரம் மெயின்லி காம்ப்ளிமெண்ட்டை பூலியன் எக்ஸ்பிரஷனுக்குள்ள மூவ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த இடத்துல பாருங்க, ஏ பி த ஹோல் பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஏ பார் பிளஸ் பி பார் அப்படின்னு எழுதலாம். அது மாதிரி ஏ பிளஸ் பி த ஹோல் பார்னு இருந்துச்சுன்னா அதை ஏ பார் டாட் பி பார் அப்படின்னு எழுதலாம். எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூத் டேபிள், 2 ட்ரூத் டேபிள் போட்டு காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏ அண்ட் பி தான் இன்புட். ஸோ நம்ம 2 தடவை 0 போட்டுக்கிறோம், 2 தடவை 1 போட்டுக்கிறோம். பியில் 0 1 தென் 0 1 அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். ஸோ எல்லாமே கவர் ஆகிடும், ஓகேங்களா. தென் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ 0 into 0 0 0 into 1 0 1 into 0 0 1 into 1 1, ஓகேவா. தென் அது ரெண்டுத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். இப்போ 111 அப்படின்னு வந்துருச்சு. தென் ஏவை மட்டும் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். எப்போ இங்கே இருக்க 0 0லாம் இங்கே 1 1 ஆயிரும், இங்கே 1 1 வந்து இங்கே 0 0 ஆயிரும். அதே மாதிரி இப்போ பியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 0 இங்கே 1 ஆயிரும், இங்கே 1 இங்கே 0 ஆயிரும். ஸோ அது மாதிரி பண்ணனா 1 0 1 0 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். நான் வந்துட்டு சிம்பிளாக உங்கள்கிட்ட நார்மல் அல்ஜிப்ரா மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் 1 + 1 2 கிடையாது, 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 1 + 1 வந்து 1, தென் 1 + 0 1, 0 + 1 1, 0 + 0 0. ஸோ இது மூலமா நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம்னா ஏபி த ஹோல் பாரும் ஏ பார் பிளஸ் பி பாரும் சேமா இருக்கு. அதே மாதிரி தான் கீழே இருக்க அதே மாதிரி நம்ம ட்ரூத் டேபிள் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று என்ன அப்சர்வ் பண்றோம்னா ஏ பிளஸ் பி த ஹோல் பார் வந்துட்டு ஏ பார் டாட் பி பாருக்கு ஈக்குவலா இருக்கு. இது உங்களோட சம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்ஸ் பார்க்குறப்போ இது எதனால என்ன அப்படின்னு தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த பூலியன் ஃபண்டமெண்டல்ஸோட வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பூலியன் ஃபண்டமெண்டல்ஸோட ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோட மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Subscribe for more content. Thank you for watching. See you in the next video.